வணக்கம் நண்பர்களே, ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸின் களஞ்சியம் ஆப் தொடர்பான அடுத்த வீடியோவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கோம். இதனுடைய பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஆப் பற்றி ஃபஸ்ட்லேருந்து நம்ம பண்ணியிருக்கோம். அது தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள். இந்த வீடியோ எதுக்கான வீடியோ அப்படின்னா ஒரு சிம்பிளான வீடியோ தான். இந்த ஆப்போட ஹோம் பேஜ் பற்றி தான் ஒரு ப்ரீஃபாக இல்லாமல் லைட்டான ஒரு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிமுகம் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். களஞ்சியம் ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படி ஓப்பன் பண்ணோம் என்னங்கிறதெல்லாம் தெரியாதவங்க அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கில் ஏற்கனவே சில வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை பார்த்துக்குங்க. ஒன் பை ஒன்னாக பாருங்கள். இப்போ இந்த ஆப் நம்ம பின் போட்டு ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஒரு திருக்குறள், அதனுடைய விளக்கம் என்ன படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு பேசிக்காக 3, 6, 9, 12 ஐக்கான் கொடுத்துருக்குறாங்க. என்னுடைய மொபைலில் கொஞ்சம் இந்த ஃபாண்ட் சைஸ் அதிகம் வச்சுருக்கனால கீழே லாஸ்ட்டில் இருக்கிற 3 ஐக்கான்ஸ்க்கான நேம் வரல. பட் நான் என்னென்னு நான் சொல்லிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு காட்டுச்சு இல்லை உங்களுக்கும் காட்டலையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு நான் மேம்போக்காக சொல்லிடுறேன். அப்டேட் ப்ரொஃபைல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, லீவ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பேஸ்லிப். அப்டேட் பேஸ்லிப் ஃபஸ்ட்டு 3 இது இருக்குது. அப்டேட் ப்ரொஃபைலில் நம்மளுடைய அதை பற்றி ஒவ்வொரு ஐக்கான் சம்மந்தமான தனித்தனி வீடியோ நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ண போகிறோம். இருந்தாலும் இப்போ லைட்டாக மட்டும் சொல்லிடுறேன். அதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்சன் தான். நானுமே இன்னும் உள்ளே போய் பார்க்கல. இது ஹோம் பேஜ் தான், ஓகேங்களா? அதில் நம்ம ப்ரொஃபைல், நம்மளுடைய இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸை, இப்போ ஃபோன் நம்பர், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம். லீவ் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற லீவ் லெட்டராக நம்ம ஆஃபீஸில் என்னெல்லாம் கொடுக்குறோமோ இனி வரும் காலங்களில் லீவ் ரெக்வஸ்ட்டாக அப்படி இதில் நம்ம கொடுத்துக்கலாம். அதே போல் சிஎல்ஓ இருக்கும், இஎல்ஓ இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் பே ஸ்லிப் வேணுன்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். நான் அதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக ஒர்க் ஆகுது. பே ஸ்லிப் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோவும் உங்களுக்கு விரைவில் வரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் வாங்குறவங்க, இந்த ஜிபிஎஃப் அந்த மாதிரி அட்வான்ஸ் வாங்குறவங்களுக்கு ஒரு ஐக்கான் இருக்குது. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் கொடுக்கணும் அந்த மாதிரினா அதுக்கு ஒன்று இருக்குது. அப்புறம் ரிப்போர்ட்ஸ்னு ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத விரிவான வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதர்ஸ், எக்ஸ்டர்னல் ஆப்ஸு, அப்புறம் ஆதார் வேலிடேஷன் இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது பே ஸ்லிப் தான். இந்த லாஸ்ட்டு 3 ஐக்கான் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஐடி ரெஜிம் சொல்கிறாங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணால் நியூ ரெஜிமா ஓல்டு ரெஜிமான்னு செலக்ட் பண்ணி கொடுக்குற அந்த ஆப்ஷன் வருது. அதே போல் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா ஹெல்ப்லைன், அந்த கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணுற அந்த டீட்டெயிலு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு ஐக்கான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அவங்க இந்த ஆப்பை ரேட் பண்ணுறது மாதிரி நம்ம அவங்களோட இதுக்கு இந்த ஸ்டார் கொடுப்போம் இல்லையா, அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இந்த ஹோம் பேஜில் இதெல்லாம் தான் இருக்குது. இதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பே ஸ்லிப் தான். மற்ற ஐக்கான்ஸ்குள்ளே ஒன்று என்னென்ன இருக்குது, எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த களஞ்சியம் ஆப் சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கான கிளாரிஃபிகேஷனோட உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.